அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். லூக்கா 24 2 3 4 5 6 22 புதிய ஏற்பாடுல கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு அல்லேலூயா ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு கல்லு மாதிரி அப்படியே அப்படியே நின்றுட்டு ஆமென். அதை நவுத்தவும் முடியல ஆமென். அந்த பிரச்சனையில நம்ம வெளியில வரவும் முடியல. கல்லு மாதிரி அடைத்து வைத்திருக்கிறார் பிசாசு ஆமென். அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு ஆமென். எந்த கல்? நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒரு கல் ஆமென், நோய் என்ற ஒரு கல், பிரச்சனை என்ற ஒரு கல், பணம் பற்றாக்குறை என்ற ஒரு கல், கடன் என்கிற கல் ஆமென். இந்த கல்லை இந்த பிரச்சனையில இருந்து தான் நீங்க மீட்டு வெளியில வரணும். இதுல நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் ஆமென். அதற்காக தான் ஆமென் கர்த்தர் இன்று அந்த கல்லை புரட்டி எடுத்திருக்கிறார் அல்லேலூயா ஆமென். அந்த கல்லறை அடைக்கப்பட்ட கல்லறை என்று திறக்கப்படுகிற நாள் அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை அடைச்சு வச்சிருக்கோ ஆமென், அந்த அடைப்பை எல்லாம் ஆண்டவர் வெளியில எடுக்கிறார் அல்லேலூயா ஆமென் ஆமென். புரட்டி தள்ளப்படுகிற நாள் அல்லேலூயா ஆமென். பிசாசு இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? புரட்டி தள்ள போறார். உங்களுடைய நோயை புரட்டி தள்ள போகிறார், விரட்டி அடிக்க போகிறார் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பிரச்சனையை நீங்க இதனால் ஜெயிக்க முடியாமல் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அந்த கல்லுகிட்ட ஆமென் நீங்க மோதாம இருந்ததுதான் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் என்ன செய்வான்? நொறுங்கி போயிடுவான் ஆமென். இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போயிடுவான் அப்படிங்கிறாரு அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்னங்க வச்சு ஒரு பாறையை வைத்திருக்கிறார், கல்லா வைத்திருக்கிறார். பிரச்சனை பண்ணா அவனுக்கு தான் ஆமென் பிரச்சனை அல்லேலூயா ஆமென். ஒரே கல்லுங்க, அவ்வளோ பெரிய கல்லறையில அந்த கல்லை பிரட்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது வேணும் அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் உயிரோடு எழும் பொழுது 10 பேர்லாம் தேவையே படல அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரு? அப்படியே அந்த கல் தன்னால நகர்ந்துருச்சு அல்லேலூயா. அந்த கல்லறையை விட்டு வெளியில வந்தார் உயிர் தெளிந்த நாளில் அல்லேலூயா ஆமென். கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு அல்லேலூயா. அந்த கல் என்ன செஞ்சா? புரட்டி தள்ளப்பட்டு விட்டது அல்லேலூயா. ஓரங்கட்டிட்டார். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தள்ளப்பட்ட நிலைமை ஆமென், ஒடுக்கப்பட்ட நிலைமை, தடைபடைந்த நிலைமையில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உயிரோடு எழுப்பி ஆமென் ஆமென் உன்னை பார்க்கும்படி செய்ய போகிறார். பிரச்சனை ஜெயிக்கும்படி ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் அல்லேலூயா ஆமென். அந்த வெறுமையை ஆண்டவர் செழிப்பாய் மாற்ற போகிறார் அல்லேலூயா ஆமென். 3வது வசனத்துல சொல்றாங்க, உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அல்லேலூயா. உள்ளர பார்க்கறாங்க ஆமென், அங்க வெறுமையை பார்க்கறாங்க அல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல காண முடியல அல்லேலூயா ஆமென். உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல், அந்த சரீரம் காணல, பார்க்க முடியல அல்லேலூயா. நம்ம கூட தானே இருந்தாரு ஆமென், நம்ம கூட பேசினாரு, நம்ம கூட அந்த அற்புதங்களை செய்தார் ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொன்னவர் ஆமென் இன்று ஆமென் இந்த இடத்துல இல்லையே. அந்த பாடியை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா ஆமென் அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஆமென். அந்த இடத்துல கவலை வந்துருச்சு அல்லேலூயா. ஏன்னா இயேசு அவ்வளவு அற்புதங்களை செய்யும் பொழுது இவங்களை கண்ணால பார்க்க, மரித்தோரை உயிரோடு எழுப்பின லாசருவை எழுப்பினா அதெல்லாம் கண்ணால பார்த்தாங்க அல்லேலூயா. கண்ணால பார்த்து அதை அனுபவிச்சாங்க, அவரை தொட்டு பார்த்தாங்க, கூட இருந்து பேசினாங்க. ஆனால் இன்று இந்த கல்லறையில் வைக்கப்பட்ட இந்த சரீரம் காணவில்லை என்று ஆமென் ஒரு வெறுமையை பார்க்கிறாங்க அந்த இடத்துல அல்லேலூயா. அந்த கல்லறை வெறுமையாய் காணப்பட்டது. அந்த கல்லறை ஆமென் ஒன்றுமில்லாமல் காணப்பட்டது. அந்த கல்லறையில் ஆமென் அந்த சரீரம் இல்லாமல் காணப்பட்டதை கண்டு பயந்தார்கள். இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆமென் பிரச்சனையில நம்ம ஆண்டவரை பார்க்கும் பொழுது பயம் வருகிறது. ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரா, நம்ம கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோமே, இல்லாட்டி ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போனோமே,
பாஸ்டிங் பிரேயர் போனமே, தனிஜெபம் பண்ணமே, ஆமே சொந்தக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட போகாம தேவனுடைய ஆமே அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம போனமே. ஆனா இன்னைக்கு ஒரு வெறுமையை பார்க்கிறோமே நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவருடைய சரீரம் எப்படி காணாமல் போனதோ, ஆமே இயேசுவின் சரீரத்தை காணாமல் அந்த பயத்தை பிசாசு கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆமே. வெறுமையை பார்க்கறாங்க. அல்லேலூயா. இங்க சொல்ற பாருங்க. ஆமே. அதை குறித்து 4வது வசனம், அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்து இருக்கையில். அல்லேலூயா. எதை குறித்து? அந்த பாடி அந்த இடத்துல இல்ல அப்படிங்கும்போது பயங்கர கவலை வந்துருச்சு. அல்லேலூயா. கவலையில பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர் அருகில் நின்றார்கள். அல்லேலூயா. பயம் வந்தோடனே தேவ ஆவியானவர் அப்படியே ஆமே அந்த இடத்துல அட்டென்ஷன் ஆகுறார். அல்லேலூயா. பயம் வந்தோடனே ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குறார். அல்லேலூயா. ஆமே. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுது ஆவியானவர் உங்கள் நடுவில் வந்து நிற்பார். உணர்ந்திருக்கீங்களா? ஆமே. உணர்ந்திருக்கீங்களா? ஆமே. மனசுல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பயத்துல நீங்க போகும் பொழுது, நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, ஆமே எல்லா இடத்துலயும் தேவ ஆவியானவர் உங்கள் கால் இடராதபடிக்கு ஆமே தேவதூதர்கள் உங்களை தாங்கிக் கொண்டு இதுவரைக்கும் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இவங்க பயப்படும் போது ஆவியானவர் வந்துட்டார். ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் பிதாவின் வீட்டுக்கு போறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் சும்மா உங்களை விட்டுட்டு போகல. ஆமே. நான் உயிரோடு எழுந்து என் பிதாவின் வீட்டுக்கு போகும்போது என் சமாதானத்தை, அல்லேலூயா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டு போனேன். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு ஆமே ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடக்ட், ஆமே தேவ ஆவியானுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வழி நடக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. கொரோனாவுடைய எத்தனையோ கோடீஸ்வரன்கள் இறந்து போனாங்க. ஆமே. பயங்கர ஆளுகை செய்தவர்கள், பணத்திலேயே மிதந்தவங்க, பணத்திலேயே படுத்திருந்தவங்களா, ஆமே அல்லேலூயா, அந்த கொரோனாவோட காலி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த ஆமே மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் இருந்து நம்மளை உயிரோடு காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. மரண இருள் என்பது பிசாசுடைய ஆளுகைக்குள் இருப்பவனுக்கு தான் மரண இருள். அல்லேலூயா. ஆமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நம்மளுக்கு இல்ல. அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறதுனால உங்க அப்பா ஆமே உயிரோடு உங்களை பார்க்கிறார், கவனிக்கிறார். ஆமே. உங்களுக்கு என்ன வேணும்னு என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை குறித்து மிகுந்த கலக்கமானது, பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர் அருகே நின்றார்கள். அல்லேலூயா. ஆமே. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைக்கெழுந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மரித்தோருக்கு தேடுகிறது என்ன? அல்லேலூயா. அப்படியே தலை கவிழ்ந்துருச்சு அவங்களுக்கு. அப்படியே வெட்கம். பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன எத்தனையோ நேரங்கள்ல ஆமே நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக ஆமே வெட்கமடைந்து நின்றிருக்கிறோம். பணம் இல்லாமல் வெட்கமடைந்து நின்றிருக்கிறோம். தலை குனிந்து நின்றிருக்கிறோம். கடன் பிரச்சனையால் தலை குனிந்து நின்றிருக்கிறோம். அல்லேலூயா. குடும்பத்துல தலை குனிந்து நின்றிருக்கிறோம். இயேசுவை ஏற்றனால அநேகருடைய தூசண வார்த்தைகளால் தலை குனிந்து நின்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. உன் தலையை உயர்த்துவதற்காக கர்த்தர் இன்று ஆமே உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆமே. உயிரோடு இருக்கிறவர் மரித்தோரிடத்தில் தேடுகிறது. அப்ப உலகத்துல நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற. ஆமே. உலகம் மரித்த நிலைமையில் இருக்கு, செத்த நிலைமையில் இருக்கு. ஆமே. ஆண்டவர் உன்னை வேறு பிரித்து அவருடைய பிள்ளையாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தை என்ற ஆளுகை, ஆமே ராஜாவின் அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமை வரங்களை கொடுத்து வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. அதனால நீங்க தோத்த இந்த உலகத்துல ஆமே ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்தெந்த காரியத்துல நீங்க தோல்வியில வந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, ஆமே நீங்க ஆமே இந்த பூமியை பரலோகமாய் மாற்ற வல்லமையுள்ளவர்களாய் இன்று இந்த செய்தியை கேட்ட பின்பு அனுப்ப போகிறார்கள். அல்லேலூயா. ஆமே. பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அதை யார் செய்ய முடியும்? நீங்க தான் செய்ய முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தான் அந்த பிரச்சனையை மாற்ற முடியும். ஆமே. நீங்க தான் அந்த நோயை மாற்ற
அதனால சொல்றாங்க தேவனால் பிறப்பதெல்லாம் ஆமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை. ஒரு ராஜாவுடைய பிறப்பு, ராஜ அபிஷேகம் புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆமே உன்னை ராஜாவா ஆமே ராஜனுக்கு அபிஷேகம் பெற்றவன கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் அந்த பூமியில. ஆமே உலகத்தை ஜெயிக்கிறவர்களா தேவனால் பிறப்பதெல்லாம். அப்ப நீங்க யாருடைய ஆமே ஜீ கர்த்தருடைய ஜீ. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மனுஷனா இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் அப்படின்னா அவருடைய படைப்பு ஆமே அவரை போல இருக்கணும், அவருடைய ஜெராக்ஸா நீ இருக்கணும்னு தான் உன்னை போலவே பாடுகளை அனுபவிக்க இந்த பூமிக்கு வந்தார். ஏன் கடவுள் பாடுகளை அனுபவிக்க இந்த பூமிக்கு வர வேண்டும் என்றால் ஆமே நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிட்டு வரணும்ட்டு. அல்லேலூயா. பிரச்சனை வந்தோன்னா குழம்பிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை வந்தோன்னா கண்ணீர் விடுகிறாங்க, பிரச்சனை வந்தோன்னா ஆமே நோய்களை எதிர்க்க முடியாமல், கடன் பிரச்சனை பண பிரச்சனையை எதிர்க்க முடியாமல் ஆமே ஒரு லாஸ்ல கிடைக்கணும்ல ஆமே அந்த லாஸ் எல்லாம் ஆமே கெயினா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் இன்று உயிரோடு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமே இந்த பிரசங்கத்தில் இருந்து இன்று ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனை மாறி இன்னைக்கு நான் போவேன்னு சொல்லுங்க. ஆமே என் நோய் மாறி போவேன்னு சொல்லுங்க. ஆமே என் பண பிரச்சனை மாறி போவேன்னு சொல்லுங்க. ஆமே நீ சொன்னபடியே ஆக கடவுள் அப்படின்னா என்ன சொல்றீங்களோ அதன்படியே நீங்க போக போறீங்க. அல்லேலூயா. ஆமே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆமே பணம் முக்கியம் அப்படின்னு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமே படித்து ஒரு பெரிய டிகிரி வாங்கி பெரிய லெவலுக்கு போகணும்னா ஆமே அந்த படிப்புக்கு தேவையான பணம் ஞானம் எல்லாவற்றையும் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே பணம் வெள்ளி பொண்ணு எல்லாம் என்னுடையது இல்லை. அல்லேலூயா. யாருக்கு? உங்க அப்பாவுக்கு, உங்க அப்பாவுக்கு. ஆமே பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, அதை பார்த்து பேசுங்க அப்படிங்கிறது சொல்றாரு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படிங்கிற இந்த பூமியை ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை ஆமே அவருடைய ஆளுகை கீழ் உன்னை திட்டம் பண்ணி படைத்திருக்கிறார். உன்னுடைய படைப்பே விசேஷமானது. அநேகலாம் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷமானவர்கள். விசேஷமான காரியங்களை செய்ய பிறந்திருக்கிறீர்கள். விசேஷமான காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகிறது, குடும்பத்தில் நடக்க போகிறது. அநேக விசேஷங்கள் ஆமே உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ காண போகிறீர்கள். ஆமே அல்லேலூயா. ஆமே சொல்லுங்க, என் வீட்டுல இனிமேல் பிரச்சனை இல்லை. ஆமே தொழில் இல்லை, படிப்பில் இல்லை, ஆமே பணத்தில் இல்லை, ஆமே என் சரீரத்தில் இல்லை, ஆமே அல்லேலூயா என் ஊழியத்தில் இல்லைன்னு சொல்லி அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுது அது வெளியே. ஆமே இயேசு வசனத்தினால தான் பிசாசை ஜெயிச்சான். ஆண்டவர் அதனால தான் பிசாசை ஜெயிச்சான். வேற எதனாலே ஜெயிக்க முடியல அவரால். அல்லேலூயா. ஆமே அப்ப அந்த வசனத்தை கொண்டு தான் அவனை அடிக்க முடியும். பிசாசை எதுல அடிக்க முடியும்? உன் தரித்திரத்தை துரத்தணும்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அதை ஆமே அந்த விசுவாசம் என்ற வார்த்தை. இப்ப என் பிரச்சனை மாறுது, இப்ப என் நோய் மாறுது, இப்ப என் பண பிரச்சனை மாறுது, என் தொழில் மாறுது, ஆமே என் பிள்ளைகள் மாறுகிறார்கள். நீங்க சொல்லி பாருங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆமே அதனாலதான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று ஆண்டவர் ஆமே அவருடைய ஜீனா உங்களை படைச்சிருக்கிறார், அவருடைய சாயலா உங்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. மனிதன் படைக்கும் போது படைப்புல படைச்ச உடனே ஆமே பரலோகத்தை இலக்கல. தெரியுதா உங்களுக்கு? மனுஷனை படைச்ச உடனே ஆதாம் ஏவா எடுத்தோடனே ஆண்டவர் பரலோகத்துல இலக்கல. ஆமே அவன் எதை இழந்தான்? பூமியை தான் இழந்தான். இந்த பூமி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கல, இந்த பூமியை ஆண்டுக்குள் உன் காலு கீழே வச்சிருக்கிறேன்ட்டு ஆமே கட்டளை கொடுத்தாங்க. அதை பெற்றுக்கொண்ட ஆதாம் ஏவாள் ஆமே பிசாசானவன் அந்த பத்திரத்தை டாக்குமெண்ட்டை ஆமே பொய்யா சைன் பண்ணி அவன் பேர்ல எழுதிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த பத்திரம் மாற்றப்படணும்னா அந்த சொத்து அவனுக்கு சேரணும் அப்படின்னா ஆமே இழந்த ஆமே அந்த ஆசீர்வாதங்கள் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றால் ஆமே அவன் பரலோகத்தை மீண்டும் சொல்கிறேன், பரலோகத்தை இழக்கவில்லை, பூமியை இழந்தான். பூமியில் ஆண்டவர் கொடுத்த வளங்களை செழிப்பை ஆமே அவன் குடும்பத்தை ஆமே அவனுடைய
எதிர்காலத்தை, ஆமே, ஒரு சமாதானத்தை, ஆமே, அதைத்தான் இழந்தான். அல்லேலூயா, ஆமே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பூமிக்கு வந்தான். அப்ப இன்னைக்கு நம்ம சந்தோஷமா, பிரச்சனை வருது, ஆமே, பின்னாடி படுத்துது, ஆமே, அதுக்காக நம்ம என்ன பயந்துட்டு ஓடுறோம். அல்லேலூயா, அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, உலகத்தை ஜெயிச்சீர்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சோம். நீங்களாம் வின் பண்ற ஆளுங்க, வின் பண்ற ஆளு, நம்பர் 1 வர்றாரு, நீங்க தான் ஹீரோங்கிற கதை. அல்லேலூயா, இந்த உலகத்துல ஜீரோவா காமிச்சிட்டு இருக்காங்க பிசாசு. ஹீரோலாம் கிடையவே கிடையாது. விசுவாசத்துல ஹீரோவா ஆண்டவர் மாட்டி இருக்கிறார். எந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட்டு பேசிக் கொண்டிருக்கீங்க அது ஹீரோவா மாறும். உன் கடன் பிரச்சனை ஹீரோவா மாறும். நீ கொடுக்கிறவனாய் மாறுவார். அல்லேலூயா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய், ஆமே, கடன் கொடுக்கிறவனாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அநேக பிசினஸ் லாஸ் எல்லாம், ஆமே, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? லாஸ் எல்லாம் மாத்த போறாரு. அல்லேலூயா, கெயினா பார்க்க போறீங்க. ஆமே, இழந்த பணம் திருப்பி கொண்டு வர போகிறார் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, நான் சொல்றேன்னு இல்ல, தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, இந்த நைட்டு நான் எவ்வளவு நேரம் தூங்கினேன் அப்படின்னா 1/2 மணி நேரம் தூங்கினேன். நேற்று நைட்டு 1/2 மணி நேரம் தூக்கம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எழுப்பிக்கிட்டே இருந்தார். இந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்காக அந்த ஜனங்கள் இன்று எந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அதன்படி அவருடைய வாழ்க்கை அமையும். உன்னுடைய நாவானாயிருக்க நீ பேச அப்படின்னு. இதே போல் இன்று இந்த பலிபடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி உடைய வாழ்க்கை தலைகளாய் மாறுவார். மாற்றி எழுத போகிறார். அநேக இடத்தில் ஊழியக்காரர்களாய் எழுத போகிறீர்கள். அநேக தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகரை கர்த்தர் உலகத்தை, ஆமே, அநேகரை நீங்கள் தான் அநேகரை உலகத்தை ஜெயிக்க வைக்க போகிறீர்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் கிடக்கிற இந்த உலக ஜாதிகளை, ஜனங்களை, மக்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமே, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமே, இந்த ஆராதனை முடிஞ்சோட டெஸ்ட் பண்ணி பாருங்க. அல்லேலூயா, இந்த ஆராதனை அப்படியே லைவா நடந்துட்டே இருக்கும். உச்ச தலைமுறை உள்ள காவலரை தேவனுடைய, ஆமே, வார்த்தை அந்த காரியத்தை செய்து முடிக்கும். ஆமே, மழையானது பூமியை நனைத்து அது அந்த பயிர்களை முளைப்பிக்க வைக்கிறது போல, அது வெறுமையாய் திரும்பாதது போல, இன்று கர்த்தருடைய வார்த்தை, ஆமே, அவர் சொன்னபடி ஆகிறது. வெறுமையாய் திரும்பாதுகிறது. ஆமே, தேவன், ஆமே, அந்த கல்லறையை வெறுமையாக்கினார். அதே போல வாழ்க்கையை செழிப்பாய் ஆக்குவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ராஜ்யம் பண்ணுகிறார். ஆமே, ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள். அவருடைய சொந்த குமாரன் என்று கர்த்தர் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஆமே, அல்லேலூயா, ஆமே. ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில இழந்த அந்த இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், ஆமே, ஆண்டவர் அவன் பிசாசனுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த உலகத்துக்கு அப்படியே சாஸ்திரம். ஆமே, ஆண்டவர் அது வேணானாரு. ஆமே, பிசாசு அதுதான் உனக்கு தேவை அப்படின்னு. அல்லேலூயா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசானவன் நிர்ணயித்திருக்கிற